மனுஷனை நம்பி நம்பி நீங்க சோர்ந்து போய் இருக்கீங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுறத விட்டுருங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை படைத்து இன்னைக்கும் ஒட்டுமொத்த கிரகங்களையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனை நம்புங்க. அவரை நம்புனா அவர் எந்த காரியமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஏன்னா மனுஷனை நம்புனா மனுஷன் உங்களுக்கு ஆறுதலாய் ஆதரவாய் நிறைய நேரத்தில் நம்பிக்கையை கொடுப்பான். எப்படி நம்பி கொடுப்பான்? நான் உனக்கு செஞ்சிருவேன், என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பல காரியத்தில் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்த உடனே உங்க இருதயம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் உடனே அந்த மனுஷன் எனக்கு சொல்லிட்டான்ப்பா, எனக்கு செஞ்சிருவான்ப்பான்னு நம்புவீங்க. வேலை காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, மனுஷனை நம்புவீங்க. அதிகாரத்தில் இருக்கிற பிரபுக்களை நம்புவீங்க. எனக்காண்டி அவர் இருக்கிறாரியா, எனக்காண்டி பேசுவாரியா, எனக்காண்டியா அப்படியே பண்ணுவார், இப்படி பண்ணுவார்னு சொல்லி நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நம்புகிற மனிதர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? அவர்கள் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சொன்னதை நிறைவேற்ற முடியும். சில நேரத்தில் அவங்க இருந்தாலும் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றக்கூடிய இருதயம் இல்லாமல் இருக்கும். அதனால மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு தேவன் மேல நம்பி காத்துருங்க. நீங்க என்ன காரியமா இருந்தாலும் சரி, மனுஷன்ட்ட இதை போய் நான் பேசணும், எனக்கு இவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து இப்படிலாம் செஞ்சு நான் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு முழங்கால போட்டு, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்பி காத்துருங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேதத்துல சங்கீதம் 146 சங்கீதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்க. ஏன் நம்பக்கூடாது? அவனுடைய ஆவி பிரியும். அப்படின்னா அவன் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நிறைய வார்த்தையை கொடுத்தாலும் அவன் ஜீவனை அவனால காப்பாற்ற முடியாது. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட அவன் மண்ணுக்கு திரும்புறதையே அவனால தடுக்க முடியல. அவன் மண்ணுக்கு திரும்புறதையே அவனால அதை மாற்ற முடியலைன்னா உங்க வாழ்க்கையை அவன் எப்படி மாற்ற முடியும்? அது மாத்திரம் இல்ல, அவர் அடுத்து சொல்றாரு, மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் யோசிச்சு சொன்ன காரியம், அவன் நினைச்சு சொன்ன காரியம், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உங்களுக்கு இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சு உங்களுக்கு ஆதரவாக அற்புதம் செய்ய அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொன்ன காரியங்கள், அவன் நினைவுல வச்சு பேசின அவன் யோசனைகள் எல்லாமே அழிஞ்சிரும். ஏன்னா அவன் என்னென்ன திட்டங்களை வச்சு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருந்தானோ அத்தனை காரியங்களும் அழிந்து போய்விடும். ஏன் அப்படின்னா அவன் சாதாரண ஒரு மனிதன். அதை தான் சொல்றாரு, அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவனுடைய காரியம், அவன் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது. ஆனால் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு என் காரியம் நிறைவேறுதலாய் முடியும்னு சொல்லி காத்திருந்தீங்கன்னா நீங்க தான் பாக்கியசாலி. ஏன்? உங்க வாழ்க்கையில அந்த காரியம் அற்புதமாய் ஆச்சரியமா நடக்கும். அதனால மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கையை துறதுக்கி வச்சுட்டு தேவனை நம்பி காத்திருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆமென்.